ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்னு வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நம்ம பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது நம்ம என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதை பற்றி தாங்க இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக சேரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, நம்ம முக்கியமாக வீட்டுக்கே எடுத்துகிட்டே வரக்கூடாது. என்னென்னு பார்க்குறீங்களா? எண்ணெய் தாங்க. எந்த ஒரு எண்ணெயாக இருக்கட்டும், நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு எண்ணெயாக இருந்தாலும் நான் தாய் வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரக்கூடாது. ஏன்னு பார்த்தா இது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு துக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக எண்ணெய் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டே வரவே வராதிங்க. அப்படியே நீங்கள் வீட்டில் நம்ம அம்மா வீட்டில் செக்காட்டி வச்சுருக்காங்க, எண்ணெய் இருக்குது அப்படின்னு நீங்கள் யாராச்சும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க. கருவேப்பிலையும் நம்ம தாய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரவே கூடாதுங்க. கருவேப்பிலை நம்ம அம்மா வீட்டு தோட்டத்தில் நிறைய இருக்குது, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக தவிர்த்துருங்க. கருவேப்பிலை நம்ம கடைகள்லேயே நிறையவே கிடைக்கிது. மளிகை கடையில் போனீங்கன்னாவே, காய்கறி வாங்கினாவே அதுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது தாய் வீட்டிலேருந்து கருவேப்பிலை எடுத்துகிட்டு வரதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வந்திருப்பீங்க, ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிமேல் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அடுத்தா பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய வல்லம், படி அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டே போகவே கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது கர்மகாரியத்துக்கு பண்ணக்கூடிய பொருட்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம புகுந்த வீட்லேயோ ஒரு மாமனார் மாமி யாராச்சும் இறந்தாங்கன்னா தாய் வீட்டிலேருந்து அந்த கர்மகாரியத்துக்காகவே இது எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதனால் நம்ம வல்லம் படியில் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? வாங்கக்கூடாது. சரி, அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது, எடுத்துகிட்டே வரக்கூடாது. அது ஈமச்சைடனுக்கு யூஸ் பண்ணுறதுனால எடுத்து வரக்கூடாதுங்க. அடுத்தா பார்த்திங்கன்னா பாவற்காய். இது கசப்பு தன்மையே வாய்ந்தது. ஓகேங்களா? இந்த பாவற்காய் அம்மா வீட்டில் காய்ச்சிருக்கு, நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவற்காய்ங்கிறது ஒரு கசப்பான காய். அது எடுத்துகிட்டு வரும்போது நம்ம தாய் வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறையா சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாகவே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சதான். ஓகேங்களா? பாவற்காய் மட்டும் இல்லாமல் புளிச்ச கீரை இருக்குங்களா, புளிச்ச கீரையும் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது புளிப்பு தன்மை உள்ளதுனால புளிச்ச கீரைலாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் அது அவாய்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விளக்கு தாங்க. நம்ம அம்மா வீட்டில் இருந்து ஒரு குத்து விளக்காக இருக்கட்டும், நல்ல விளக்காக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்தின விளக்கை நம்ம வாங்கக்கூடாது. நம்ம மேரேஜ் டைமில் அவங்க விளக்குலாம் வாங்கி தருவாங்க, அந்தமாரி வாங்கிக்கலாம். ஸோ வீட்டில் எரிஞ்ச பொருள் அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. அப்போ அப்படி இருந்தால் அவங்க வீட்டில் உள்ள செல்வம்லாம் குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்வம் குறைஞ்சிரும். தாய் வீட்டு செல்வம் குறைஞ்சா நம்மளாலையும் தாங்க முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால் நம்மளும் நல்லா இருக்கணும், தாய் வீடும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பாக தாய் வீட்டில் எரிஞ்ச விளக்கு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டிலே போய் வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? கண்டிப்பாக அதுவும் நம்ம செய்யக்கூடாதுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா புளி தாங்க. நம்ம அம்மா வீட்டிலேருந்து புளி நம்ம எடுத்துகிட்டு வரவே கூடாது. புளியோ நம்ம சமைக்கக்கூடிய பொருட்களில் பார்த்திங்கன்னா எண்ணெய், புளியெலாம் நம்ம எடுத்துகிட்டு வர்றது அவாய்ட் பண்ணிடணும். நம்ம எடுத்துகிட்டே நீங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த புளிக்கான காசை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துணும். ஓகேங்களா? அப்படி செஞ்சிட்டிங்கன்னா அது நம்ம காசு கொடுத்து வாங்கின பொருள் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் காசு கொடுத்து வாங்கினது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பருப்பு வகையை தாங்க. பருப்பு நம்ம தாய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே பொருட்களுக்கு விலையை வச்சு அந்த விலையை ஒரு 10 ரூபாவாச்சும், சரி அம்மா வீட்டில் ரேட் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, ஒரு 10 ரூபா நம்மளால் முடிஞ்ச 10 ரூபா கொடுத்து நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்தமாரி கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க. தாய் வீட்டிலேருந்து இந்த பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தாய் வீட்டிலேருந்து தொடப்பம் தாங்க நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. தொடப்பை எடுத்துகிட்டு அது நம்ம வீட்டை கூட்டினிங்கன்னா அந்த தொடப்பை தேயிற மாதிரி நம்ம தாய் வீடும் தேஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தொடப்பத்தை எடுத்துகிட்டு வரதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ஸோ நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இனிமேல் அந்தமாதிரி தவறுகளை எதுவுமே செய்யாதீங்க. தெரியாத தவறுகள் செஞ்சதை விட்டுவிட்டு இனிமேலாச்சும் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்தமாரி தவறுகளை செய்யாதீங்க. ஸோ நம்ம அம்மா வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் பந்தங்கிறது காலங்காலமாக இருக்கணும் அப்படி இல்லைங்களா? அதனால் கண்டிப்பாக இது செய்யாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உடனே வந்து சேரும். தேங்க்யூ.